வணக்கம் நேயர்களே, இன்று அக்ஷயம் சேனல் வாயிலாக ஜோதிடம் என்னும் பகுதியில் மகர லக்கினம் பற்றி பார்ப்போம். இது மகர ராசிக்கும் ஒரு 30% பொருந்தும். இது காலபுருஷ தத்துவத்தின்படி 10ஆம் வீடு, சனியின் பெண் வீடு, நில ராசி, இரட்டைப்படை ராசி. இந்த லக்கினத்தில் பிறந்தவர்கள் ஆரம்பத்தில் இருந்து கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு எல்லோராலும் ஒதுக்கி வைக்கப்பட்டு பிறகு வாழ்க்கையில் முன்னேறி வெற்றி பெறுவார்கள். 30 வயது வரை வாழ்க்கை போராட்டம் மிகுந்ததாகவே இருக்கும். 40 வயதுக்கு மேல் மிகவும் சிறப்பான வாழ்க்கை வாழ்வார்கள். யாருடைய உதவியும் பெரிதாக இவர்களுக்கு இருக்காது. கொஞ்சம் ரிசர்வ் டைப்பாகவே இருப்பார்கள். இளமை காலம் கடும் சோதனையாக இருக்கும். சம்பாதிக்க கடுமையாக போராட வேண்டி இருக்கும். சுலோவாகவே வாழ்க்கையில் முன்னேறுவார்கள். முயற்சிகளை எப்போதும் விடமாட்டார்கள். கல்வி தடையும் உண்டு. ஆரம்ப கல்வி கொஞ்சம் போராட்டமாகவும் தடையாகவுமே இருக்கும். தகப்பனார் இருக்கும் வரை வாழ்வியலில் பெரிய முன்னேற்றம் இருக்காது. தகப்பனை விட்டு தள்ளி இருப்பது நன்று. வெளியூர் வெளிநாடு அந்த மாதிரி போய் படிச்சோ வேலை செய்தோ இருக்கும்போது அவர்கள் வாழ்க்கையில வெற்றி பெறுவார்கள். தாயாருக்கும் மருத்துவ செலவு நிறைய மன கஷ்டத்தை கொடுக்கும். உழைப்பால் முயற்சியால் முன்னுக்கு வருவார்கள். கற்காத மேதைகளை உருவாக்கும். அனுபவ அறிவு அதிகம் இருக்கும். பேச்சை மூலதனமாக கொண்டு செய்யும் தொழில்கள் வெற்றி பெறும். காதல் திருமணம் சிறப்பாக அமையும். முதல் குழந்தை பெண் குழந்தை எனில் வாழ்வியலில் உச்சத்தையும் மகிழ்ச்சியையும் பெறுவார்கள். கஷ்டத்தில் இருந்து மீண்டு வந்தே தீரணும். அப்படி இருந்தால்தான் வெற்றி பெறுவார்கள். துவண்டு போனால் ஒன்றுமே செய்ய இயலாது. அப்படியேதான் இருக்க வேண்டி வரும். கஷ்டப்பட்டாலும் அதுல இருந்து முன்னுக்கு வர்றதுக்கு நாங்க திருப்பி முயற்சி செய்து போராடினா வெற்றி கண்டிப்பா இவர்களுக்கு இருக்கும். எதிரிகள் கொஞ்சம் இருக்கும். கடனும் கொஞ்சம் இருக்கும். எதிரிகள் விஷயத்தில் கவனம் தேவை. தாய் போல் அன்பான மனைவி ஏற்படும். மனைவியை மதித்து மனைவி சொல் கேட்டால் வாழ்வில் மகிழ்ச்சியும் வெற்றியும் பெறுவார்கள். மகர லக்னக்காரர்கள் பெரும்பாலும் வாழ்வில் வெற்றி பெறும் போது தந்தை இருக்க மாட்டார். அதிர்ஷ்டம் சற்று குறைந்தவர்களே. 30 வயது தொடங்கி வாழ்வில் மகிழ்ச்சி உண்டு. நிதானமான வெற்றியே இவர்களுக்கு. தொழில் மேல் அவ்வளவு பற்று கொண்டவர்கள். மறைமுக லாபத்தை கொஞ்சம் விரும்புவார்கள். பாதகமான தொழில்களை எப்போதும் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் தண்டனை கட்டாயம் உண்டு. பெரிய மனிதர்களின் தொடர்புகள் சட்டென்று இல்லாம போகும். அவர்களே திடீரென்று எதிரியாவார்கள். உறவுகளால் பெரிய நன்மை இல்லை, மனைவியை தவிர. திறமையால் முன்னுக்கு வருவார்கள். கடும் உழைப்புக்கு குறைவான பலன்களையே அனுபவிப்பார்கள். சிறு வயதிலிருந்தே வேலை பார்க்க ஆரம்பிப்பார்கள். பெரும்பாலும் சிறு வயதிலிருந்தே இவர்கள் வேலை பார்க்க ஆரம்பிப்பார்கள். மனைவி குழந்தைகளுக்காகத்தான் அதிகமாக உழைப்பார்கள். இவர்களின் உழைப்பை தாய் தந்தையரோ உடன் பிறந்தவர்களோ பெருசாக அனுபவிக்க மாட்டார்கள். இவர்களின் உழைப்பு பூரா மனைவி குழந்தைகளுக்காக மட்டும்தான் இருக்கும். ஆனா அவர்களே கடைசியில கேள்வியும் கேட்பார்கள், நீ என்னத்தை செய்துட்ட அந்த மாதிரி. இந்த லக்கினக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேலையில் கவனம் செலுத்த வேண்டும். உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். சிவ வழிபாடு மிக சிறப்பு. நீல நிறமும் நன்மை தரும். வெள்ளை மற்றும் வெளிர் பச்சையும் நல்லது. உங்கள் வேலைக்காரரை மரியாதையுடன் அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்யுங்கள். உடல் ஊனமுற்றவர்கள், ஆதரவற்றவர்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யுங்கள். சுறுசுறுப்பாக இருங்கள். உடற்பயிற்சி செய்யுங்கள். வியர்வை வெளியேற உங்களுக்கு நன்மை கிடைக்கும். எண்களில் 5, 6 நன்று. சுபகாரியங்களுக்கு புதன் வெள்ளி நல்லது. நோய்க்கு தீர்வு காண சனிக்கிழமை சிறப்பு. சனிக்கிழமை விரதம் இருந்து காகத்துக்கு எள் கலந்த சாதம் வைப்பது சிறப்பு. சனிக்கிழமை சிவனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். கருப்பு நிறத்தை அவாய்ட் பண்ணுங்கள். நீலம், வெளிர் நீலம், வெள்ளை நல்லது. இதை தொடர்ந்து செய்து பாருங்கள். நிலைத்த புகழ், வெற்றி கட்டாயம் இருக்கும். இதை தொடர்ந்து செய்து பாருங்க. நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அடுத்த பதிவில் கும்ப லக்கினம் பற்றி பார்ப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.